ஆமாம் சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா, நான் ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் எம்ஜி ஆகட்டும் என்னன்றது கிளியரா இருக்கு சார். சிங்காரவேலன் சார் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த விஷயத்துல சார், அவர் 8 கோடி சொல்றாரு, சிவா இங்கே இருக்காரு, நீங்க கேட்டு பாருங்க. அவங்க கொடுத்திருக்கிறத சார், அவங்க கொடுத்திருக்கிறத 2.5 கோடி கம்மி கொடுத்திருக்காரு சார். 50-55 லட்சம் அவங்க கொடுக்கவே இல்லை ரிலீஸ் டைம்ல. 2 கோடி திருச்சி மெயின் தியேட்டர் சென்டர் அவங்களுக்கு சார், அவங்களுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு தான் கொடுக்குறேன், நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னப்பா, அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த 2.5 கோடி சிங்காரவேலன் சம்பந்தம் கிடையாது சார். 8 கோடின்றாங்க. அதுல அவரே சொல்றாரு, நான் 1,25 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், மீதி எல்லாம் தியேட்டர்ல வந்துச்சு சொல்றாரு. அந்த 1,25 lakhsல கூட 55 lakhs கொடுக்கல அவரு. அப்பா என்ன 85 lakhs அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா 3 பேர்ல சேர்த்து 85 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இந்த மாதிரி பெரிய படத்துக்கு போனா போகட்டுமே, இந்த 85 லட்சம் எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைச்சு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் எங்கேயோ ஒரு அரசியல்வாதி ஆகுவேன்ற ஒரு கனவு இருக்கோ நம்ம தெரியல. நான் இது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐ மே பி ராங் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை பால் பண்ணி நம்மளெல்லாம் ரொம்ப புண்படுத்திருக்காரு சார். இதுதான் நான் சொல்ல வரேன் சார். என்ன ஆச்சுன்னா, சிவா கேளுங்க, எல்லாரும் கேட்ட கேஸ் போடுறதுல ஒண்ணுமே சொல்யூஷன் கிடைக்காது சார். யாரும் வெளியில யாரும் பேசிட்டு இருக்காரு, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பேசிட்டு இருக்காரு. வேணாம் சார், நாங்க ஒரு இன்னைக்கு அவர் பேசல சொல்றாரு, அவர்கிட்ட பேசலாம் சொல்றேன் சார். இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு சார், இன்னி வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. நேத்து கூட இல்ல நாளைக்கு அந்த உட்கார மாட்டாங்கன்னு சொல்றாரு, சில பேர் உட்காருவோம்னு சொல்றாரு சார். தப்பு கிடையாது, அவங்க ரைட்ஸ் அவங்க கிளைம் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு விதம் இருக்கு, அந்த விதத்துல போய் பண்ண நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன் சார் தான் நான் சொல்றேன் சார். சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சார், வெங்கடேஸ்வரா அண்ணா எனக்கு ஈஸ்வரா வெங்கடேஸ்வரா ரெண்டு ஒன்று தான் சார். வெங்கடா ஈஸ்வரா நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். அது யார் நம்புறாங்களோ இல்லையோ எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் திருப்பதி வெங்கடேஸ்வரா ஆகட்டும் ஈஸ்வரா ஆகட்டும் ரெண்டு ஒன்று தான் சார். எனக்கு நான் 25 வருஷமா சார் 31ஆம் தேதி வருஷத்து லாஸ்ட் டே நான் போயிட்டு தர்மஸ்தலால சுவாமி தரிசனம் பார்க்குவேன் சார். ஈஸ்வரன் தர்மஸ்தலம்னா ஈஸ்வரன் தரிசனம் பார்த்து லாஸ்ட் டே சுவாமி இந்த வருஷம் எனக்கு நல்லா பண்ணிருக்கீங்க, என்ன இந்த சைடில் இந்த தப்பா இருந்த மன்னிச்சு அடுத்த வருஷத்துக்கு நல்ல ஒரு வழியை காட்டுப்பான்ட்டு நைட் அங்கே படுத்துட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வருஷத்து ஃபர்ஸ்ட் டே நான் சுவாமியை ருத்ராபிஷேகம் பார்த்துட்டு அங்கே அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த வருஷம் நான் என்ன பண்ணுறது நீங்கள் வழிகாட்டுப்பான்ட்டு தான் வருவேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அது யார் என்ன நினைக்கிறாங்களோ ஜோசியர் நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல, பட் நான் நினைக்கல சார். சார் எனக்கு ஈகோ இருந்தது இல்லை இருக்குதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார் சார் யூ ஆர் ரைட் சார். அதுக்கு நான் ஏதாவது சார் யோசிச்சு பாருங்க சார். யூஸ்வலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றது ஒரு ப்ரொடியூசருக்கு சம்மந்தம் இருக்கும் சார். இங்கே என்ன ஆச்சுன்னா நான் யாரும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே எனக்கு பழக்கம் இல்லை சார். அவர் சிவா சாருக்கு தான் வேண்டன் ஃபிலிம்ஸ் அவங்க தான் சம்மந்தம் சார்.
நான் அவரு தான் பேசிட்டு இருப்பேன் சார். கேளுங்க, அவரு தான் கேட்டுட்டு இருப்பேன், அவங்கள தான் கேட்டுட்டு இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு, சிங்காரவேலன் சார் சொல்றாரு, நான் வந்து ரஜினி சார் ஃபேன்ன்றாங்க. எல்லாம் சரி, ஒரு ஃபேனா இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி பண்றாங்களா சார்? நீங்க கேட்டு பாருங்க சார். நான் சொல்லியிருக்கேன், நான் எவ்ரி டே, எவ்ரி ஆல்டர்னேட் டே, எவ்ரி வீக் நான் பேசிட்டே இருக்கேன். பேசுங்க சார். நீங்க அது சிவா சார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க சார். சார் ப்ளீஸ் சார். எது சார்? இல்ல 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 தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அரசியல் பின்னாடி இருக்குன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு அரசியல் போறதுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு சினிமா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க. நாங்க இங்கதான் சினிமா தான் பண்றோம், சினிமா பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஆனா நீங்க சினிமா பண்றதுக்காக இல்ல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இந்த படம் பண்ணீங்க போயிடுவீங்க. ஆனா நாங்க எல்லாம் ஒரு குடும்பமா இங்க இருந்து நாங்க இந்த சினிமா தான் பண்ணுவோம். நான் இன்னும் 10 படம் இங்கதான் பண்ணுவேன், இங்கவும் பண்ணுவேன். அது கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, பொலிட்டைஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் சார். அதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு புரியல சார். அது தெரியல. அது என்ன இருக்கோ பின்னாடி இன்னைக்கு இல்ல இன்னொரு நாள் எப்போ தெரியும் சார். அது